மாண்புமிகு மந்திரி திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு அன்பான வணக்கம். அண்ணா, உங்களோட எங்கள் கட்சியில் நீங்கள் இருக்கும்போது உங்களோட பயணம் பண்ணவங்கிற முறையில் நீங்கள் அமைச்சரானதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னே. மக்கள் வந்துனே, நீங்கள் 2023 நம்ம பிஜேபியில் இருக்கிற வரைக்குமே நம்மளுடைய அல்டிமேட் நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, திமுகவை 2021 டே 1ல இருந்து இவங்களை ஆட்சியை விட்டு அகற்றியே ஆகணுங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைச்சோம். நீங்கள் அப்போ ஒரு காலகட்டத்தில் இப்போ தாவேக்காவுக்கு போயிருக்கீங்க. நல்லபடியாக நீங்களும் சேர்ந்து உழைச்சதோட பலனை இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்க, மந்திரியாக இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷனே. மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. திமுக வேண்டான்னு முடிவு பண்ணி உங்களுக்கு, அதாவது மாற்றாக இருந்த அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒதுக்கிட்டு கூட உங்களை ஆட்சியில் திரு ஜோசப் விஜய்கள் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் தலைவணங்குறேன். நீங்கள் அமைச்சரானதுக்கு நான் மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனையில் தோணுதுன்னா, இந்த ஆட்சி அமைச்சு நீங்கள் இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலைண்ணே. ஆனால் தொடர்ந்து திமுக எந்த இடத்துல திமுக விட்டுட்டு போச்சோ அங்கேருந்தே நீங்கள் தொடர்ற மாதிரி எனக்கு தோணுதுண்ணே. ஏன்னா எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாரோ அதவே உங்கள் கட்சி எம்எல்ஏ சனாதனத்தை ஒழிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கண்ணே வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேனே. முந்தானது ஒன்றியம்ங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்க. அந்த வார்த்தையை எப்படிப்பட்ட வார்த்தை, எதுக்காக திமுக பயன்படுத்துச்சுன்னு உங்களுக்கு உணர்வுபூர்வமாக தெரியும். ஏன்னா பாரத பேரரசு, மத்திய அரசு நம்ம பெருமையாக சொல்றதோட அந்த பெருமையை நீங்கள் சொல்லி பழகுனவர், அதை சிறுமைப்படுத்துவதற்காகவே சொன்ன வார்த்தையை வேற யாருமே இன்னும் பயன்படுத்தலை. மந்திரி ஆனதுல இருந்து முதலமைச்சர் கூட இன்னும் பயன்படுத்தலை. அதை நீங்கள் பயன்படுத்துறத மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. தொடர்ந்து உங்களுக்கு, ஏன்னா வேற யாரையும் விட மத்திய அரசாங்கம் எப்படிப்பட்டது, நம்ம மோடி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை கொடுக்குறாரு, மத்திய அரசாங்கத்தோட மாநில அரசாங்கம் இணைந்து சென்றால் மாநில வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மற்ற எல்லாத்தை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க இந்த மாதிரி இதில் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு உங்களுடைய அரசாங்கம் மக்கள் நலனுக்காக மத்திய அரசாங்கத்தோடு இணங்கி இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாம அரசாங்கம் நடத்தி மாநிலத்தை முன்னேற்றுமாறு உங்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்னே. நன்றிண்ணே.